ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மியூசிக் கீபோர்டு அல்லது பியானோ கீபோர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கீஸோட நேம்ஸ். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, புதுசு ப்ரோ கீபோர்டு பற்றி எதுவுமே தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கற்றுக்கிறதுக்கு நமக்கு இந்த கீஸ் நேம் தெரிஞ்சிருக்கணும். கீஸ் நேம்ஸ்னால் இவ்வளோ கீஸ் நேம்ஸ் இருக்கே ப்ரோ, இவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 12 கீஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த 12 தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். இந்த 12 கீஸ் நேம்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது வந்து சி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுங்களா, ஏபிசிடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆனால் நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சியில் ஸ்டார்ட் ஆகும். ஏபிசிடியில் இருக்கிற நேம்ஸ் தான் அதில் வரும். அதாவது இது சி, இது டி, இது இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. அதாவது சியில் ஆரம்பித்து டிஇஎஃப், ஜியில் முடிஞ்சு திரும்ப ஏல ஆரம்பிக்கும். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, டி அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பிளாக் கீஸ் நேம் பார்ப்போங்க. இந்த சி இருக்குங்க இல்லையா, சிக்கு மேலே இருக்கிறதுனால இது சி ஷார்ப்னு சொல்லுவாங்க. இது இந்த பிளாக் கீஸை வந்து ஹாஃப் நோட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட் கீஸ் வந்து ஃபுல் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து சி ஷார்ப்னு சொல்லணும். டி இருக்குது, டிக்கு மேலே இருக்கிறதுனால இது டி ஷார்ப். அடுத்து இந்த இ இருக்குல்ல, இக்கு மேலே பிளாக் கீ இல்லை, ஸோ அதனால ஈக்கு வந்து ஷார்ப் கிடையாது. அடுத்து எஃப் இருக்குல்ல, எஃப்க்கு மேலே பிளாக் இருக்குது, ஸோ எஃப் ஷார்ப். இது வந்து ஜிக்கு மேலே ஷார்ப் இருக்குது, ஸோ ஜி ஷார்ப். இது வந்து ஏக்கு மேலே ஷார்ப் இருக்குது, ஸோ ஏ ஷார்ப். பிக்கு மேலே எதுவும் இல்லை, அதனால நோ ஷார்ப் இந்த பிக்கு. அடுத்து வந்து சிக்கு மேலே இருக்கிறதுனால இது சி ஷார்ப், டிக்கு மேலே இருக்கிறதுனால டி ஷார்ப். ஓகேங்களா? இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இந்த பிளாக் கீஸோட நேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் பார்ப்போம். இது பி, பியா, பி பின்னாடி இருக்கிறது பி ஃப்ளாட், ஸ்மால் பி. இது வந்து ஏ, ஏக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஏ ஃப்ளாட். இது வந்து ஜி, ஜிக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஜி ஃப்ளாட். இது எஃப், எஃப்க்கு பின்னாடி எதுவுமே இல்லை, ஸோ அதனால் எஃப்க்கு ஃப்ளாட் கிடையாது. அடுத்து வந்து இ, இக்கு பின்னாடி இருக்கிறதுனால இ ஃப்ளாட், டி, டிக்கு பின்னாடி இருக்கிறதுனால டி ஃப்ளாட். அடுத்து வந்து சி, இந்த சி இங்கேயே பார்த்துப்போம், ஏன்னா அங்கே கீ இல்லைல்ல, சிக்கு பின்னாடி எதுவுமே இல்லை, அந்த பிளாக் கீ இல்லைல்ல, ஸோ அதனால் சிக்கு வந்து ஃப்ளாட் கிடையாது. ஓகேங்களா? அதாவது இந்த ஈக்கும் டிக்கும் வந்து ஷார்ப் நோட் கிடையாது. இது நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னா ஷார்ப் நோட் வந்து இந்த ஈக்கும் இந்த பிக்கும் ஷார்ப் பிளாக் கலர் இந்த ஷார்ப் நோட் கிடையாது. ஸோ இ அண்ட் பி டோன்ட் ஹேவ் ஷார்ப் நோட்ஸ். அடுத்து இந்த டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னா இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்க்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த கீஸ் பின்னாடி பார்த்தோம்னா எஃப்க்கு பின்னாடி அந்த பிளாக் கீ கிடையாது. அதேமாதிரி சிக்கு பின்னாடி அந்த பிளாக் நோட் கிடையாது. ஸோ அதனால் இந்த எஃப் அண்ட் சி டோன்ட் ஹாவ் அ ஃப்ளாட்ஸ், அவ்வளோதான். இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 இருக்குல்ல, இந்த 12 கீஸ் இந்த சியில் ஆரம்பிச்சு பியில் முடியுதா, அதே மாதிரி சியில் ஆரம்பிச்சு இங்கே பி, இதே நேம் தான் இங்கே வரும். அதாவது சிடிஇஎஃப் ஜிஏபி, சிடிஇஎஃப் ஜிஏபி, சிடிஇஎஃப் ஜிஏபி. அந்த ஷார்ப்ஸ்க்கும் அதே நேம்ஸ் தான் வரும், ஃபுல்லாகவே அந்த நேம்ஸ் தான் வரும். அதாவது இது வந்து இந்த 12 கீஸ் சேர்ந்தது வந்து ஒரு ஆக்டிவ்னு சொல்லுவோம். இது ஒரு ஆக்டிவ். இந்த 12 கீஸ் சேர்ந்தது ஒரு ஆக்டிவ், இது ஒரு ஆக்டிவ். அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவ், செகண்ட் ஆக்டிவ், தேர்ட் ஆக்டிவ், ஃபோர்த் ஆக்டிவ், ஃபிஃப்த் ஆக்டிவ். மொத்தம் இது 5 ஆக்டிவ் உள்ள கீபோர்ட். பியானோலாம் பார்த்தீங்கன்னா 7 ஆக்டிவ்ஸ் இருக்கும். இது வந்து 5 ஆக்டிவ் கீபோர்ட். ஸோ இந்த ஒரு ஆக்டிவுக்கும் சேம் நேம் தான் வரும். இந்த 12 கீஸோட நேம் தான் இதுலேயும் வரும். அதை எப்படி பிரித்து சொல்லுவாங்கன்னா இது C1, C2, C3, C4, C5 இப்படி சொல்லுவாங்க. அதேமாதிரி டிக்கு வந்து D1, D2, D1 நோட் பார்த்தீங்கன்னா அது இங்கே தரும். அதேமாதிரி இப்போ வந்து F2 அப்படின்னா அது இந்த இடம். அடுத்து A3 அப்படின்னா வந்து ஏ எங்கே 3 இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட் ஏ, செகண்ட் ஏ, இது தேர்ட் ஏ. அப்போ இதுதான் A3 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 பிளாக் கீஸ் இருக்குல்ல, அது ரெண்டும் தனியாக இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சி. அடுத்து இந்த 3 பிளாக் கீ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து எஃப். அவ்வளோதான். இது தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து எஃப்க்கு அடுத்து நான் வரும் ஜிக்கு எடுத்து உங்களுக்கு ஏ, பி, திரும்ப சி. அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இப்போ டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ ரெண்டு பிளாக் கீ இருக்குது, இந்த 3 பிளாக் கீ இருக்குது. இந்த 2 பிளாக் கீ முன்னாடி உள்ளது வந்து சி, இந்த 3 பிளாக் கீ முன்னாடி உள்ளது வந்து எஃப். இதை ஞாபகம் வச்சுக்கிங்கனால ஈஸியாக நீங்கள் கீஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள்
கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ஸ்கெட்சில் மார்க்கரில் கூட எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போக போக உங்களுக்கு பழகிடும். ஆனால் நீங்கள் போடாமல் இப்படி மெமரைஸ் பண்ணி வசிக்கிறது தான் சீக்கிரம் கற்றுக்க முடியும். ஸோ 1 or 2 டேஸில் இந்த கீஸ் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.